ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரிங் மெயின் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை பற்றி தான் இங்க பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வேற என்னென்ன பேர்ல எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா RMU, அப்படி இல்லைன்னா ரிங் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் யூனியன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பெரிய ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட் சர்வீஸ்ல இந்த எலக்ட்ரிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான துறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட் சர்வீஸ்ல இதனுடைய தொடர்பு இல்லாம எந்த துறையும் செயல்படாது. ஈவன் சிவில் செக்ஷன்ல கூட இதனுடைய தொடர்போ உதவியோ லிங்கோ ஏதோ ஒரு வகையில இல்லாம செயல்படுத்த முடியாது. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ல ஒரு எம்ப்ளாயர் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபெசிலிட்டி அசிஸ்டன்ட் ஃபெசிலிட்டி மேனேஜர், இல்ல சைட் என்ஜினியர், ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டர், ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி பொசிஷன் ஆர் டெசிக்னேஷனுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள, அதாவது பிஇ படிச்சவங்க, எம்டெக் முடிச்சவங்க, இல்ல பிடெக் படிச்சவங்க, டிப்ளமோ வித் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள கேண்டிடேட்டை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. நீங்க வேணும்னா இப்ப இருக்க லேட்டஸ்ட் மார்க்கெட்டிங் லெவல்ல போய் நீங்க இன்டர்நெட்ல பாத்துக்கங்க. இதை பத்தி உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் செக்ஷன் முக்கியமானதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த ரிங் மெயின் யூனிட் ஒரு அலுமினியமால் ஆனதுங்க. அலுமினியம் இல்லைன்னா ஃபேக்டரி மெட்டல்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரி மெட்டல் என்னன்னா ஃபேக்டரியில் உருவாக்கப்பட்ட மெட்டலால் ஆனது. ஏன் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஆர் அவுட் சைட்ல மெட்டலால் ஆன ஒரு பாக்ஸால கவர் பண்ணிருக்காங்கன்னா, அட்மாஸ்பியர் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டில இருந்து இந்த ரிங் மெயின் யூனிட் உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை அதாவது சர்க்யூட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி. இந்த ரிங் மெயின் யூனிட் லூப் LOOPன்னு சொல்லுவாங்க. லூப் ஆர் அப்படி இல்லைன்னா ரிங் சைஸ்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிங் மெயின் யூனிட்ல உள்ள முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் அப்பேரச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, சர்க்யூட் பிரேக்கர், சுவிட்ச் கியர், கண்ட்ரோலிங் அண்ட் மானிட்டரிங் அப்பேரச்சர்ஸ், ரிலே, அதாவது ப்ரொடெக்டிங் ரிலே, கண்ட்ரோல் பேனல், பார் பஸ், இந்த மாதிரி அப்பேரச்சர்ஸ்லாம் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் ஆனதுங்க. இதோட ஃபங்க்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் த எலக்ட்ரிசிட்டி, கண்ட்ரோலிங் அண்ட் டைரக்டிங் த எலக்ட்ரிசிட்டி. ரெண்டாவது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டியில, அதாவது ஒரு சர்க்யூட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஃபால்ட்டான பகுதியை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு அஸ்யூசுவலா எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுதான் இந்த ரிங் மெயின் யூனிட். முன்னாடி இந்த ரிங் மெயின் யூனிட்டுக்கு முன்னாடி சுவிட்ச் கியரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகுறதுனால அந்த சுவிட்ச் கியரை ரிங் மெயின் யூனிட் உள்ள வச்சு அதுக்கு ரிங் மெயின் யூனிட்னு RMUன்னு பேரை கொடுத்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிங் மெயின் யூனிட் பெரும்பாலும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைட் மோர் தென் 100 ஏக்கர்ஸ், மோர் தென் 150 ஏக்கர்ஸ் ஆர் எபோவ் 50 ஏக்கர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி சைட்டுகள்ல இந்த ரிங் மெயின் யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம சொல்லணும்னா, பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட், கேஸ் பிளான்ட், இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் இந்த நீங்க ரிங் மெயின் யூனிட் பார்க்கலாம். பெரும்பாலும் வளைகுடா நாடுகளில் உள்ள பெரும்பாலான சைட்ல இந்த ரிங் மெயின் யூனிட் பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியானாலும் சரி, ரெசிடென்சியல் ஏரியானாலும் சரி, கமர்ஷியல் பில்டிங்னாலும் சரி, அந்த விண்ட் பவர் பிளான்ட்னாலும் சரி, இப்போ நவடேஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிங் மெயின் யூனிட்ல 3 விதமான ரிங் மெயின் யூனிட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏர் இன்சுலேட்டட் டைப், ரெண்டாவது கேஸ் இன்சுலேட்டட் RMU, மூணாவது ஆயில் இன்சுலேட்டட் RMUன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் இன்சுலேட்டட் RMU இருக்கு பாத்தீங்களா, இது எங்க உபயோகிப்பாங்கன்னா, பெரும்பாலும் இந்த சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ஆஃப் வோல்டேஜ், இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன். இது எங்க அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்களோ, எந்த இடத்துல எந்த சைட்ல அண்டர் கிரவுண்ட்ல வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல இந்த ஆயில் இன்சுலேட்டட் RMU யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏர் இன்சுலேட்டட் RMU எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும்
இண்டோரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிடென்சியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங்குடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையோ ஈவன் டெரஸில் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையோ செகண்ட் ஃப்ளோர்லையோ வச்சு இண்டோரில் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேஸ் இன்சுலேட்டட் ஆர்எம்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எம்யூ வந்து எங்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்பேஸ் பத்தலை, இது வந்து அவுட்டோர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் நமக்கு ஸ்பேஸ் பத்தலை, ஸ்பேஸ் சரியா கன்வீனியன்ட்டா இல்லை ஒரு ஆர்எம்இ ஃபிட் பண்ண அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த ஆர்எம்இ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து SF6 ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. SF6 என்னன்னா சல்ஃபர் ஹெக்கா ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. SF6 சல்ஃபர் ஹெக்கா ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த SF6 வந்து ஒரு வெரி குட் சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்குங்க. என்னன்னு சொன்னோம்னா இது வெரி குட் இன்சுலேட்டர். ரெண்டாவது வந்து என்னன்னா இதுல ஆர்ச் குவான்சிங் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க. அதாவது என்ன ஆர்ச் குவான்சிங் கேரக்டர்ஸ்னா, இப்ப ரிங் மெயின் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டிங் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஃபீடர்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்ப ஹை வோல்டேஜ் ஆஃப் ஆர்ச் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஹை வோல்டேஜ் ஆஃப் ஆர்ச் கிரியேட் ஆகுறதுனால அந்த ஹோல் சர்க்கியூட் சிஸ்டமும் வந்து ஒரு டேமேஜ் ஆயிரும், எக்யூப்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆயிரும். அப்ப இந்த டேமேஜ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த SF6 கேஸ் என்ன பண்ணோம்னா அந்த ஆர்ச்சை வந்து குவாஸ் பண்ணும். அதாவது என்னன்னா ஃபார்ம் ஆகாம தடுத்துரும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் உள்ளது அந்த SF6. பட் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கேஸ் கிடையாது. இப்போ குளோரோஃப்ளோரோ கார்பன் எப்படி ஓசோன் லேயரை வந்து ஹோல் பண்ணுது, ஓட்ட போடுது, அதனால வந்து அட்மாஸ்பியருக்கு டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி SF6 வந்து ஒரு காரணி. அதனால பெரும்பாலும் இப்போ வந்து என்னன்னா SF3 கேஸ் அப்படிங்கிற ஒரு இன்சுலேட்டர் வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது நான் ஃபிளேமபிள் கேஸ், ஃப்ரெண்ட்லி கேஸ் கிடையாது அந்த SF6. இப்போ ஆர்எம்யூவில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்னென்ன பார்ட்ஸ்னு, அதாவது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்றத காட்டிலும் சுவிட்ச் கியருங்கிறது ஒரு தவிர்க்க முடியாது ஒன்று. ஆர்எம்யூன்னு என்னன்னா இந்த சுவிட்ச் கியர் தான் ஆர்எம்யூ மேக்சிமம் சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச் கியருக்குள்ள என்னென்ன இருக்கும்னா 3 விதமான சுவிட்ச் இருக்கும். பிளஸ் வந்து சர்க்யூட் பிரேக்கர் ஒன்று இருக்கும். இந்த சர்க்யூட் பிரேக்கர் பிளஸ் இந்த 3 டைப் ஆஃப் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த காம்போனன்ட்ஸ் பேர் தான் ஆர்எம்யூன்னு சொல்லுவாங்க பொதுவா. புரிஞ்சுக்குங்க. அதாவது சுவிட்ச் கியர் பிளஸ் சர்க்யூட் பிரேக்கர் இது கம்ப்ளீட்டா சேர்ந்தது தான் ஒரு ஆர்எம்யூன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச் கியருக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் சுவிட்ச் இருக்குன்னு நம்ம இப்ப பார்ப்போம். லோடு பிரேக்கர், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட்டர் தனியா பிரிக்கிறது ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா ஃபியூஸ் சுவிட்சிங். மூணாவது வந்து என்ன சொன்னீங்கன்னா எர்த் சுவிட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எர்த் அண்ட் ஃபியூஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆர்டினரி காமன் லேமன் கூட அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அதை பற்றி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. பட் ஆனால் இந்த லோடு பிரேக்கர் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோடு பிரேக்கர் சுவிட்சுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்கியூட்ல வந்து ஒரு ஃபால்ட் ஆகுது, ஒரு ஃபீடர்ல வந்து ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபீடர் அதாவது அந்த ஃபால்ட்டான ஏரியா மட்டும் துண்டா ஒதுக்கி கொடுக்குற ஒதுக்கி கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது தான் இந்த ஐசோலேட்டர் ஆர் இந்த லோடு பிரேக்கர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இது முக்கியமான காம்போனன்ட்ஸ் இந்த சுவிட்ச் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த சுவிட்ச் கியரை பார்க்கும்போது காமன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பத்தி நம்ம பார்க்கணும். அது தெரியாம நம்ம இந்த ரிங் மெயின் யூனிட்டுக்குள்ள வந்து போக முடியாது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்ப காமன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, ரேடியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்ப ரேடியல் சிஸ்டம்னு என்னன்னு இப்ப பார்ப்போம். இதை பார்த்துட்டு நம்ம ஆர்எம்யூ பார்ப்போம். இப்ப இந்த ரேடியல் சிஸ்டத்துல வந்து என்ன இருக்கும்னா ஒரு சப்ஸ்டேஷன் என்ன சொல்லுவீங்க, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு முக்கியமான எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ஆஃப் த வோல்டேஜ் தான் பண்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது தான். இப்போ இந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபீடர்னு ஒன்று வருது. ஃபீடர்னா என்னன்னு தெரியுமா, ஆர்டினரி காமன் வயர். நீங்க இந்த போஸ்ட் மரத்தெல்லாம் தந்தி கம்பியில போஸ்ட் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும் பார்க்கலாம், ஒரு போஸ்ட் மரத்துக்கு இன்னொரு போஸ்ட் ஒரு வயர் போகும். அது மாதிரி நீங்க பெரிய இதெல்லாம் பார்க்கலாம். அதுதான் அந்த ஃபீடருக்கு பேர் என்னன்னா வயர்னு பேரு. இதுல வந்து கண்டக்டர் இருக்கும். இதுல கண்டக்டர் இருக்கிறதுனால ஈஸியா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியா கடத்தக்கூடியது. அப்ப சப்ஸ்டேஷன் ஒரு சப்ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபீடர் மூலியமா எலக்ட்ரிசிட்டி எங்க போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒன்று இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எங்க போகணும், லோடுன்னு போகும். லோடுனா என்னன்னா an electrical device which is consuming the electricity and the electricity which is converted into either light or sound or anything else.
அதுக்கு பேர் தான் லோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு சப்ஸ்டேஷன்ல இருந்து ஃபீடர் மூலியமா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து லோடுக்கு போறதா காமன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த ஃபீடர்ல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி போச்சு. இப்போ ஃபீடர்ல வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி அந்த ஃபால்ட்டான ஏரியா விட்டு கடந்து போகுமா? கடந்து போகிற வாய்ப்புகள் இருக்கா? இருக்காது. புரிஞ்சுக்க, போகாது. அப்ப எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு போகாது, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல லோடுக்கு போகாது, லோடுக்கு போகலைன்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது. அப்ப இதுதான் காமன் ரேடியல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், காமன் ரேடியல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப இந்த குறைய போக்குறதுக்காண்டி வந்ததுதான் RMU. புரிஞ்சுங்க. அதாவது இந்த ஃபால்ட்டை குறைபடுத்தி டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அஸ்யூசுவலா அந்த சர்க்கியூட்ல வந்து கொண்டு போய் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த RMU. சரி, இப்போ வாங்க RMU பார்ப்போம். இப்போ RMUக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்டேஷன் 1 இருக்குது, கீழே வந்து சப்ஸ்டேஷன் 2 இருக்குது. இந்த சப்ஸ்டேஷன் 1ல் வந்து RMU 1, RMU 2, RMU 3 இருக்கு. இந்த சப்ஸ்டேஷன் 2ல வந்து என்னன்னா RMU 3, RMU 4, RMU 5 இருக்கும். பாத்துங்க, சப்ஸ்டேஷன் 1ல வந்து RMU 1, RMU 2, RMU 3. சப்ஸ்டேஷன் 2ல வந்து RMU 3, RMU 4, RMU 5 அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு ரிங் சேஃப்ல வந்து சர்க்கியூட்ல வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு RMUவும் வந்து என்ன சர்க்கியூட் பிரேக்கர் மூலியமா வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நமக்கு லோடுக்கு போகும், ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு போகும். ஒவ்வொரு RMUல இருக்கும். அதாவது சப்ஸ்டேஷன் 1, சப்ஸ்டேஷன் 1ல 3 RMU ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. RMU 1, RMU 2, RMU 3. சப்ஸ்டேஷன் 2 இதில் வந்து RMU 3, RMU 4, RMU 5ன்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு சர்க்கியூட்ல லிங்க் ஆயிருக்கு. இது காமன். இது இப்ப சப்ஸ்டேஷன் 1ல இருந்து ஃபீடர் மூலியமா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. ஃபீடர்னா வயர்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்ப சப்ஸ்டேஷன்ல 1ல இருந்து வர்ற ஃபீடர்ல RM1க்கும் RM2க்கும் இடையில இருக்கிற ஒரு ஃபீடர்ல ஒரு வயர்ல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி ஒரு ஃபால்ட் ஆகி போச்சு. எலக்ட்ரிசிட்டி அதுக்கு மேல போகல, ஏன்னா ஃபால்ட் ஆகி போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அதுக்கு மேல போகல. அப்ப RM1 இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் போய் அங்கிருந்து இதுக்கு போகும். ஆனா RMU2 இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போகாது. RMU 1க்கு அப்புறம் இருக்கிற வயர் தான் ஃபால்ட் ஆகி போச்சு. அப்ப இந்த குறையை எப்படி போக்குவாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, இப்ப RMU2 கீழே இருக்கு, அது கீழே என்ன இருக்குன்னா 3, RMU 3, RMU 4, RMU 5 அப்படின்னு ரிங் மெயின் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த சப்ஸ்டேஷன் 2ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி RMU 6 கடந்து, RMU 5 கடந்து, RMU 5 கடந்து, RMU 4க்கு போய் அங்க இருக்கிற ஃபீடர் மூலியமா RMU 3க்கு வந்து, RMU 3ல இருந்து RMU 2 மூலியமா டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் டிரான்ஸ்ஃபார்மர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போகும், லோடுக்கு போகும். அப்ப இந்த RMU 1க்கும் RMU 2ல இருக்கிற அந்த ஃபால்ட் பார்ட்டை வந்து யார் வந்து ஐசோலேட் பண்ணுவாங்கன்னா, RMU 2 இருக்கு பாத்தீங்களா, அதுல சொன்ன லோடு பிரேக்கர் சுவிட்ச் ஆர் ஐசோலேட்டர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து என்னன்னா இந்த ஃபால்ட் ஆனதை வந்து துண்டா ஒதுக்கிறோம். பட் இங்க எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனா ஆர்டினரி எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல ஒரு இடத்துல ஃபால்ட் ஆச்சுன்னா அதுக்கு மேல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. இந்த குறைய போக்க தான் RMU ரிங் மெயின் யூனிட் வந்து வந்தது. அதனால தான் நான் இது என்ன சொல்லுவேன்னா, பெரும்பாலும் ரிங் மெயின் யூனிட் வந்து பெரும்பாலும் நான் பேசுறப்ப என்ன சொல்லுவேன்னா, இது முட்டு கொடுக்குற மிஷின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்றேன். நம்ம ஒரு NH7ல வந்து போயிட்டே இருக்கோம், ஒரு ப்ளஸர்ல போயிட்டு இருக்கோம், ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது நமக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரோடு வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட்ல வந்து என்னன்னா டேக் டைவர்ஷன் ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன வண்டி பஸ் நம்ம பிளஸ் என்ன பண்ணுவோம், டிராவலை கண்டினியூ பண்றதுக்காண்டி அந்த டேக் டைவர்ஷன் ரோட்ல போய் அந்த ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்ச NH7ல இருக்கிற அந்த ரோடுல நம்முடைய டிராவலை வந்து கண்டினியூ பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை நீங்க கீப் மைண்ட் பண்ணிக்கங்க. இந்த ரெனோவேஷன் ஒர்க்குங்கிறது ஃபீடர்ல ஏற்படக்கூடிய ஃபால்ட்டு, ஃபீடர்ல ஏற்படக்கூடிய ஃபால்ட். இதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இதை பாருங்க. உங்களுக்கு இந்த RMUடைய பிரின்சிபல்ஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க முன்னாடி இதுல என்னென்ன ஃபால்ட் எல்லாம் நம்ம உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக ஃபால்ட்னு ஒன்று ஆகுதுன்னா ஃபீடர் ஃபால்ட் ஆகும்.
ஒரு ஏதோ கம்ப்ளைண்ட் வருது, ஒரு பிரேக் டவுன் ப்ரோஆக்டிவ் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் கால்ஸ் வருதுன்னு வச்சுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னு வச்சுங்க. பொதுவாக என்னென்ன கம்ப்ளைண்ட் இதில் வரும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பிரேக்கர் கம்ப்ளைண்ட் தான் வரும். ரெண்டாவது சுவிட்ச் கியரில் இருக்கிற சுவிட்சஸ் ஃபால்ட் ஆகலாம். மூணாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் ஆகலாம். சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபால்ட் ஆகலாம். இதுக்கப்புறம் இன்சுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இன்சுலேட்டர் என்ன நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், ஆயில், கேஸு, SF6 ஆர் SF3 இதெல்லாம் இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் கூட நமக்கு வந்து ஏதோ குறைகள் ஆகலாம், ஒரு ஃபால்ட் ஆயிருக்கலாம். அது நம்ம ஈஸியாக ஐடென்டி இதுதான் காமனாக ஏற்படைய ஃபால்ட். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மெயின் யூனிட்ல ஒரு 6 ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆனிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் உட்காந்துட்டே சொல்லலாம். நீங்கள் அங்கே போய் இதை பாரு, சர்க்யூட் பிரேக்கரை பாரு, அது எங்கேயா ஃபால்ட் ஆயிருக்கும், அங்கே பாரு இதாக இருக்கும் அப்படின்னு ஈஸியாக வந்து உட்காந்துட்டே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ரிங் மெயின் யூனிட்டோட பிரின்சிபலை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஒரு சின்ன மெட்டல் பாக்ஸ் மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இது அலுமினியத்தால் அவுட் சைடில் வந்து அலுமினியத்தால் இருக்கு, இல்லைன்னா ஃபேக்ட்ரி மெட்டலால் ஆனதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கனால எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர் அண்ட் கலாமிட்டிலேருந்து பாதுகாக்கக்கூடியது சின்ன பாக்ஸ் இதில் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய இது என்னென்னா, இது ஹை வோல்டேஜில் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஹை வோல்டேஜில் யூஸ் பண்ணவே முடியாது. லோ அண்ட் மீடியம் வோல்டேஜில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மிங்க. கம்பேர் டு அதர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று செக்யூரிட்டி பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. மெயின்டைன் பண்ணக்கூடியதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் மெயின் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேர்சன், குவாலிஃபைடு பேர்சன், சர்டிஃபைடு பேர்சன் டெபுட்டைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகும். இது வந்து ஹை வோல்டேஜில் வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் ஒரு பெரிய பெரிய இன்கன்வீனியன்ட். என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ்னா இது ரெண்டு தான் மேக்ஸிமம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஒரு RME வாங்க போகிறோம், ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹவுஸ் சர்வீஸில் ஒரு சைட்டுக்கு வந்து RME நமக்கு தேவை. இப்போ RME வாங்க போகணும்னா நம்ம என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் முதல் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ண போகிறோம், எவ்வளோ வோல்டேஜ் கன்சியூம் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு RME வாங்கணும். அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து அதில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பண்ணணும். இன்னொன்று வந்து என்னென்னா, மெயின்டெனன்ஸ் செலவு வந்து கம்மியாக வருமா, சேஃப்டி அண்டு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதுக்கு வாய்ப்புகள் வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து செக் பண்ணி தான் ஒரு RME வந்து நம்ம வாங்கணும். இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும்னா இது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒரு PPM ஷெட்யூல் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இதை பண்ணணும்னா இன்டர்னல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அலுமினியமலான எக்ஸ்டர்னல் பார்ட் இருக்கு. அப்போ இதில் டோர் இருக்கும். இப்போ டோரை வந்து டெய்லி திறந்து வச்சுட்டு போயிடுறாங்களா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற நம்ம மூடி வச்சுட்டு கரெக்டாக மூடி வச்சுட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் அலுமினியம் பாக்ஸில் இல்லை மெட்டல் பாக்ஸில் என்னன்னா லேபிள் போட்டிருப்பாங்க, அலுமினியம் லேபிள் போட்டிருப்பாங்க. அந்த அலுமினியம் லேபிள் வந்து ஒழுங்காக இருக்கா, நேம்லாம் அழிஞ்சிருக்கா, இல்லை கரெக்டாக கோணம் நிற்கிறா இல்லை அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கம்யூனிகேஷன் அண்டு மெஷரிங் அப்பேரச்சஸ் இருக்கும். இந்த அப்பேரச்சஸ்லாம் ஒழுங்காக மீட்டர்லாம் காமிக்குதா, ஒழுங்காக ஓடுதா, இல்லை படுத்துக்குச்சா, அந்த மூணு இப்படி பப்பப்பராவை நீக்கிட்டு இருக்கா இப்படிலாம் பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து 3 லைட் இருக்கும், ரெட் லைட்டு, க்ரீன் லைட்டு இருக்கும். அப்போ இந்த ரெட் லைட் இருந்துச்சுன்னா அது இன்சுலேஷன் கேஸ் லீக் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அப்போ இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இதில் பார்க்கும்போது இதை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த RME இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சுற்றுப்புற சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 500 மீட்டர் 100 மீட்டர் 200 மீட்டர் அது சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸு. அதனால இது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இன்டர்னல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்னா, இந்த இன்டர்னல் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சர்க்யூட் வந்து கரோஷன் ஆயிருக்கா, அதாவது கரோட் ஆயிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம SF6 வந்து இன்சுலேட்டர் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஆயில் அண்டு கேஸ் எல்லாம் வந்து நம்ம இன்சுலேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து கராபாய், அதாவது அந்த எரோஷன் ஆகிறதுக்கு, சர்க்யூட் எரோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சுவிட்ச் கியரில் இருக்கிற சுவிட்சஸ்லாம் எப்படி நம்ம ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இப்போ சர்க்யூட் பிரேக்கர்லாம் ஃபால்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப சான்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கர் தான் டிரான்ஸ்ஃபார்மருடைய லிங்க் ஆகிருக்கும். அப்போ இது என்னன்னா, இந்த சுவிட்ச் கியர் இந்த இதுதான் வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாதுகாக்கிற RME வந்து டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான எலக்ட்ரிக் டிவைஸு. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ஃபால்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஃபீடரில் வந்து ஃபால்ட் ஆகுதா அப்படிலாம் நம்ம பார்த்து, அதுக்கப்புறம் இன்சுலேட்டர் ஒழுங்காக இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது
கரெக்டாக இருக்கா இல்லை கூட இருக்கா கம்மியாக இருக்கா, கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு இண்டிகேஷன் தெரியும், லைட் பல்புலேயும் அந்த ரெட் கலர் லைட் எரியும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்தா தான் நமக்கு மிக நல்லது. ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ஸ் சர்வீஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக்கல் செக்ஷன் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். அதில் ஆர்எம்ஐங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இதை பற்றி நீங்கள் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஃபுல்லாக எல்லாமே தெரியும். ஏன்னா சுவிட்ச் கியரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, சர்க்யூட் பிரேக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, சுவிட்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபியூஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எர்த்து பிட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் சப்ஸ்டேஷன் ஒன்னான என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் செக்ஷன். அப்போ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய நீங்கள் வந்து எலக்ட்ரிக் செக்ஷனில் இன்னும் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கலாம். இப்போ பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா வருமுன் காக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெடிக்டிவ், ப்ரோஆக்டிவ் அண்ட் பிரேக் டவுன் அண்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றதுன்னா வந்த பின் காக்கிறதுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி. இந்த வருமுன் காக்கிற பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஷெடியூலில் வந்து நீங்கள் ஒரு ஆர்எம்ஐக்கு வந்து ஒரு ஷெடியூல் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க பிபிஎம்முக்கு பண்ணும்போது அதில் செக் லிஸ்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், செக் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், இல்லை செக் லிஸ்ட்ன்னு இருக்கும் ஒரு இருக்கும். அதில் பண்ணும்போது தயவு செய்து இன்டர்நெட்லேருந்து எடுக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களை இன்டர்நெட்லேருந்து எடுக்காதீங்க. இன்டர்நெட்டில் எடுக்கிறதுக்கு பதில் நீங்களே போய் அதில் ப்ரீவியஸ் இன்சிடென்ட் ரிப்போர்ட் என்னென்னலாம் இந்த ஆர்எம்பியில் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸில் போய் பார்த்து அதுக்கேற்று உங்கள் செக்லிஸ்ட், அந்த செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்எம்பி வந்து ரொம்ப நீண்ட காலமாக நம்ம பிரச்சனை இல்லாமல் நமக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால அதை நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். யூ ஷுட் டூ த ரிசர்ச் தேர். ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு அட்டாவை ஒரு தடவை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸ் வந்து உங்களுடைய செக் லிஸ்ட்டில் வந்து இல்லைன்னா நீங்கள் அதை சேர்த்து இன்க்ளூட் பண்ணிடுங்க. இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் அந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்மி வந்து ரொம்ப நீண்ட காலம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து. நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இந்த ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸை இல்லை ப்ரோஆக்டிவ் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸை கம்மி பண்ணுறதே இந்த பிபிஎம் தான். வருமுன் காக்கிறது, வந்த பின் காத்து நமக்கு என்ன இதுன்னு சொல்கிறத காட்டிலும் இதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமானது என்ன சொல்லணும்னா, இதை வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்டிஃபைடு பர்சன் இருந்து அதை தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் இது மிக அற்புதமாக வேலை செஞ்சு நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ஸ் சர்வீஸில் வந்து நமக்கு ஒரு மிக பயனை கொடுக்கும். அந்த மாதிரி என்ன பயன் கொடுக்கும் நான் இதுன்னு சொல்லிடுறேன். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை வந்து நம்ம பக்காவாக அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இந்த ஆர்எம்யூவை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நான் இங்கே வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன ஃபால்ட்லாம் வரணும் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது நம்ம வரும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதை நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கினோம்னா இந்த ஆர்எம்யூ மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பக்காவாக பண்ணினா தான் மிக நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஆர்எம்யூன்னு என்னன்னா கண்ட்ரோல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. ஒரு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஃபால்ட்டான ஏரியா மட்டும் துண்டாக ஒதுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டிக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் அஸ் யூசுவலாக அந்த எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதான் அந்த ஆர்எம்யூ. ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இங்கே சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.